இவர்களுடைய காதலில் எது உங்களுக்கு எப்படி இது அப்படின்னு ஆச்சரியமாகிறது? டேய் கேக்குறாருல சொல்ல வேண்டியதானே. அவங்க மேல வந்து மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்த போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சுத்தி நிக்கும் போது கூட என் லவ்க்காக நான் நிக்கிறேன்றது எப்படி அவங்க பொறாமையா இருக்கு சாமி. அப்படியே அடிவயெல்லாம் எரியுது. நீங்களா தான் என்ன பண்ணிருப்பீங்க? நானா இருந்தா அப்பா அம்மா சொல்ற பேச்சே கேட்டுருப்பேன் சார். பயப்படுறியா குமார்? நம்ம சேரத்துக்காக தானே லவ் பண்றோம். நம்ம உயிரே போயிடுச்சுன்னா அதுக்கு சேராம தனித்தனியா இருந்து சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியது. ஓ நீ அப்படி வரியா? சார் எனக்கு ஃபர்ஸ்ட் 10 வருஷம் லவ் பண்ணீங்களான்றதே ஆச்சரியமா இருக்கு. எப்படிடா அப்படின்னு இருக்கு எனக்கு. இருக்குல்ல இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு எதை நினைக்கிறேன்? நான்லாம் ஒரு தடவை அடி வாங்கியிருந்தா கூட அப்படியே எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வீட்டுல சொல்றதே கேட்டிருப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் செய்யிருப்பா. என்னமா ஒருத்தர லவ் பண்றீங்க சீரியஸா, வீட்டுல ஒரு அடி அடிக்கிறாங்க, அந்த பையனை லவ் பண்ணக்கூடாதுன்னு வேணான்னு முடிவு பண்ணிடுவீங்களா? நான் கேட்கும்போது நீ கொடுத்த ட்ரூவா லவ் பண்றாங்களா நம்மளுக்கு தெரியாது. அடி வாங்குற அளவு ஒருத்தான ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னு நினைக்கிறீங்க? அடேங்கப்பா ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான். வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாதாரண காதல் என் காதல் அதையும் தாண்டி புனிதமானது எப்ப தோண ஆரம்பிச்சிச்சு, எந்த சம்பவத்தால? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம் அன்னைக்கு பெருசாக குடிச்சதுலாம் கிடையாது. நான் முன்னாடி அதுக்கு முன்னாடி நானும் அவனும் வந்து சரி ஓகே நீ நைட் பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்லி குடிக்கிறோம். ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடந்தோம் ரெண்டு பேருமே. புரியுது. இவளுக்கு கால் பண்ணேன். நைட்டு ஃபுல் நாங்கள் எழுந்திரிச்சு நிற்கிற அளவு கூட முடியல எங்கள் ரெண்டு பேரால். அங்கேயே எங்களோட இருந்து காலைல வந்து எங்களை கூட்டு போயிட்டு வீட்டில் விட்டா. காதலிக்கிற பையன் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறான். அதை பாக்குறப்ப பிரேக்கப் பண்ணதானே தோணும். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஏன்னா அது நாட் a ரெகுலர் திங்னு எனக்கு தெரியும் சார். அதனால எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. the trust I had. ரொம்ப கூனி குறுக்கி தான் நான் நின்று இருந்தேன் சார் அன்னைக்கு. சுரேஷ் உன் முகத்தை நிமிந்து பார்க்க கூட கூச்சமா இருக்கு. நான் வேணா குனிஞ்சு காட்டுவா மாமா? நாங்க வந்து பேச ஆரம்பிச்சு ஒரு 7 டேஸ்லயே வீட்டுல தெரிஞ்சிருச்சு. அப்பவே என்ன அடிச்சு அங்காளி பங்காளிய போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க, ரோட்ல போறவன அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. அவன் வந்து சும்மா டைம் பாஸ்க்கு தான் பண்ணிருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லி என்ன வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க. டைம் பாஸ். அப்புறம் என்ன ஆச்சு? நான் பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 3 months அந்த மாதிரி நானும் பேசல. இவங்களும் வந்து என்ன பார்க்கவும் இல்லை. ஓகே இது அவ்வளவுதான் போல அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன். என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் நினைச்சேன் சரி இன்னைக்கு அவங்கள பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நின்றுட்டு இருந்தேன். அன்னைக்கு இவங்க வந்தாங்க. பிரிவுக்கு அப்புறம் நீங்க நினைத்தது அது ஏதோ ஒரு அதுவாவே நடந்துருச்சு. அது நான் நடக்கல அப்படின்னா நானும் திருப்பி நான் பண்ணிருப்பேனான்னு எனக்கு தெரியல. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம். இந்த ரெண்டு பேருடைய காதல்ல யாருடைய தியாகம் இந்த காதலை உயிர் போடு வச்சிருந்தது? கண்டிப்பா இவங்களோட தான். அவ்வளவு நல்லவனாடா நீ? நாங்கள் லவ் பண்ணும்போது 10 yearsல கிட்டத்தட்ட ஒரு 18 times மாட்டிக்கிறோம். ஒரு தடவை மாட்டும் போதும் அவங்க வீட்டில் ரொம்ப போட்டு அடிப்பாங்க. பிரெயின் வாஷ் பண்ணாலே கொஞ்சம் ஷேக் ஆயிடுவாங்க. வீட்டில் போட்டு அடிலாம் அடிச்சிருக்காங்க. அதுவும் எவ்வளவு தடவை அது மாதிரிலாம் அடி வாங்கியிருப்பீங்க? நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. பர்த்டேக்கு முன்னாடி நான் வாங்கிடுவேன் சார். எவ்வளவு முறை இது மாதிரி அடி வாங்கி சிரமப்பட்டு? 18 times. சார் ப்ராமிஸ்லாம் வாங்குவாங்க சார். நான் ப்ராமிஸ்லாம் பண்ணிருக்கேன். எனக்கு பண்ணிட்டு கில்ட்டியா இருக்கும். நீ சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. ஆனா என்னால பேசாம இருக்க முடியாது. சோ அடி வாங்கியாச்சு, படிப்பும் படிச்சாச்சு, பொய் சத்தியமும் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. வெரி குட். I like you. தேங்க் யூ. எங்க அப்பா அம்மாக்கு வந்து இவங்க தான் இப்போ முக்கியம். நாங்க பார்த்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்க மாட்டேன்னு சொல்லிருப்பாங்களே. இதெல்லாம் நீங்க எது கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. காலேஜ் போகிறதுக்கு அக்ரி படிக்க 12 லட்சம் ஆகுமா, செலவழிச்சு நான் படிக்க வைக்கிறோம். நாங்க சொல்ற மாப்பிளையே கட்டுவேன் அப்படின்னா உனக்கு நாங்க எவ்வளவு நாளும் செலவழிக்க தயார் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நான் பேசாம இன்ஜினியரிங்கே போறேன்ட்டு இவருக்காக இவர் எந்த காலேஜ் படிக்கிறாரோ அதே ஊர்ல பக்கத்து காலேஜ் போய் சேர்ந்தேன். வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம். இந்த இஷ்யூ வீட்டுக்கு தெரியுது.
நான் ரிலாக்ஸாக தான் இருக்கேன். இவங்க அப்பா வந்து ஒரு 5 லிட்டர் சீமனை வாங்கிட்டு வந்து நடு ரோட்ல ஊற்றி கொளுத்த போயிட்டாரு. என்னப்பா ஏதோ சொல்றியப்பா? அப்பா சிலர் வந்து இன்னும் என்கரேஜ் பண்றவங்க தான் அந்த பக்கம் நிறைய இருக்காங்க. இவன் என்ன பண்ண சார்? அதாவது மண்ணெண்ணெய் இவங்க மேல ஊத்திட்டாங்களா? அவங்க மேலே அவங்க அப்பா ஊத்திட்டாரு. என் மேல அதுவும் ரோட்ல சார் தீப்பெட்டி ஒன்று தான் கொளுத்துல சார். இம்பாசிபிள். அப்படியே தான் சார் இவங்க வீட்டுக்கு போய் வாங்க நம்ம இப்பவே கிளம்பி போயிடலாம், நம்ம எப்படியோ. எந்த ஊர் இது? ஈரோட்ல சார். சாம்பார் ஆப்பு எனக்கு. ஈரோட்ல என்ன ஒரு கம்பத்திலே கட்டி போட்டார் சார் ஒருத்தர். நினைச்சால நெஞ்சு பதறது. சரி நாம வாங்க போயிடலாம். பட் இவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கு எதுக்கு அப்படின்னு நீங்க ஒதுங்கல? இல்ல விடக்கூடாதுன்னு ஒரு வைராகியம் சார். விட்டுற மாட்டேன்டா. அவங்க என் மேல வச்சிருந்த ட்ரஸ்ட் சார். அந்த நம்பிக்கையை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குலைச்சிடக்கூடாதுங்கிறது வந்து வைராகியமா இருந்தேன் சார். என்னப்பா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? இப்பவாவது என்னை பத்தி உணர்றீங்க? எப்படி கல்யாணம் பண்ணீங்க 2 பேரும்? அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் 6 யூனிட் ரத்தம் கொடுத்து என் கல்யாணமே பண்ணி முடிச்சாங்க சார். ஃப்ரெண்ட்ஸே? ஆமா சார். படிக்காட்டியும் நீ மேலதான்டா. இந்தந்த விஷயங்கள் நீங்க செஞ்சது தேவையில்லைன்னு தெரியுது அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன விமர்சனங்கள் இருக்கு? அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியாவறான் பாரு. அக்ரிக்கு போகணும்னு சொல்லி தான் எனக்கு ஆசை. ஆனா வந்து அவங்க கூட இருக்கணும்ன்றதுக்காக நான் வந்து இன்ஜினியரிங் எடுத்து போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதேதான் நீங்க போங்க, நான் பின்னால வந்து கேள்விப்படுத்துறேன். நீங்க போங்கயா, நீங்க போங்க. அந்த ஏஜ்ல இந்த டிசிஷன் வந்து டோட்டலா அவங்களோட லைஃபே மாத்தும்ல சார். அப்படி போய் தான் இவன் கட்டி வைக்க மாட்டாங்களே. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நீங்க ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு நீங்க உங்க வீட்ல பேசுனீங்கன்னா அந்த ஸ்டேஜே வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. சொந்தக்கார பையன் தானே, ஏன் ஒத்துக்கல உங்க வீட்டுல? அப்பா அம்மா வந்து ஒரு நோயால இறந்து போனாங்க. வேலை அவனுக்கும் இருக்குமோ அப்படிங்கிறது அவங்களோட பயம். ஏண்டா பெரிய மனுஷன் மறுபடியும் அழ வச்சிடாத. போடா போடா டேய் போடா. பயந்தாங்கல்ல, அது மாதிரியே உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்க பயப்படலையான்னு? கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சந்தோஷமா பிடிச்சவனோட வாழ்ந்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். நீங்க நல்லவையா? அதான் சார் லவ். தட்ஸ் லவ். என்ன சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? யார் யாரெல்லாம் அவனை கட்டாதன்னு சொன்னாங்களோ அத்தனை பேர் முன்னாடி அவருக்கு ஒரு இசேவை மையம் வச்சு கொடுத்துருக்கேன். சரி, என்னைக்கு எங்களால நல்ல நிலைமைக்கு வர முடியுது அது வரைக்கும் நானும் அவர் கூட தான் சப்போர்ட் பண்ணேன். சூப்பர்ல சார். இதுக்கு மேல என்ன சார்? நீங்க தானே சார் சொன்னீங்க? நான் தான் சார் சொன்னேன். அது தெரியாம சொன்னேன். இப்ப நல்லா சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஃபினான்ஷியல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. அது அமையும் போது அமையும். இப்போ உங்க அம்மா அப்பா எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. உங்க ஹாப்பிலே அவங்க ஃபினான்ஸ் உருவாக்கிட்டாங்க. ஒரு வேலை பிரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த டிப்ரெஷன்ல எதுவுமே சாதிக்க முடியாம கூட போயிருக்கலாம். ஃபினான்ஸ் எப்போதுமே இருக்காதீங்க. லவ் தான் ஃபர்ஸ்ட். காதல் ஒண்ணுமே இல்ல உலகத்துல. காதல் ஒண்ணுமே இல்ல. ஆனால் காதல் இல்லாம உலகத்துல ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். மக்களே வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.